ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைத்தண்டு பச்சடி. ஓகே, ஸோ இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு, உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு, தயிர் 1/2 லிட்ரு, தாளிக்க தேவையான பொருட்கள் கடுகு, காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாழைத்தண்டு பச்சடி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து வெயில் காலத்தில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். மழை டைமில் அதுவும் எஸ்பெஷலி இந்த ரெய்னி சீசனில் நீங்கள் தயவு செய்து செஞ்சு சாப்பிடாதீங்க, வெயில் டைமில் சாப்பிட்லாம். ஓகே, உங்களுக்கு ஆனியன் பச்சடி இல்லைன்னா இது வந்து ஒரு பேக்கப் மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு வாழைத்தண்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா அது வாஷ் பண்ணி வச்சுக்கணும். எலசாக இருக்கிறது யூஸ்வலாக வந்து டக்குன்னு கருப்பாகாது, கலர் மாறாது. ஸோ உடனே அதை நான் தயிரில் போட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்க முடியுமோ ஊற வைக்கலாம். நீங்கள் மதியானம் லஞ்சுக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங்கே இதை பண்ணி வச்சுருங்க. அண்ட் தென் தாளித்து கொட்டிடுறோம். பாருங்கள், 3 மணி நேரத்தில் 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போ இது தயார். நீங்கள் ரச சாதம் அந்த மாதிரி எந்த ரைஸோட மிக்சட் ரைஸோட இதை வச்சு சாப்பிட்லாம். ஓகே, நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.